வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்பர் லிம்பில் எங்கெங்கெல்லாம் ஃப்ராக்சர்ஸ் அதிகமாக வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு கிளாவிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லேட்ரல் ஷாஃப்ட்டும் மீடியல் ஷாஃப்ட்டும் மீட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ரீஜியனில் அதிகமாக நமக்கு ஃப்ராக்சர் வரும். ஓகே, ஹியூமரஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைட்ஸில் அதிகமாக நமக்கு ஃப்ராக்சர்ஸ் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜிக்கல் நெக்கு. நமக்கு ஹியூமரஸில் சர்ஜிக்கல் நெக்கு, அனாட்டமிக்கல் நெக்கு அப்படின்னு 2 நெக் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அனாட்டமி, ஓகேவா? ஸோ அந்த அனாட்டமிக்கலில் கிளாவிக்கல் வீடியோ, ஹியூமரஸ் வீடியோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிட் ஷாஃப்ட்டில், ஸோ ஷாஃப்ட்டில் சென்டர் பார்ட்டில் ஃப்ராக்சர் வர வாய்ப்பு இருக்குது ஹியூமரஸில். அடுத்ததாக சுப்ரா காண்டிலார் ஃப்ராக்சர். ஸோ காண்டைல்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த காண்டைல்ஸுக்கு மேலே ஃப்ராக்சர் வர வாய்ப்பு இருக்குது. அதான் சுப்ரா காண்டிலார் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக எபிகாண்டைலில் தனியாக எபிகாண்டைல்ஸ் இருக்குது இல்லையா? லேட்ரல் எபிகாண்டைல், மீடியல் எபிகாண்டைல். அதில் மேஜராக மீடியல் எபிகாண்டைலில் ஹியூமரஸில் ஃப்ராக்சர் வரும். இந்த ஃப்ராக்சர்ஸ்க்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா பிளேட் வைப்பாங்க, இன்ட்ரா மெடுலரி வயர் ஃபிக்ஸேஷன் பண்ணுவாங்க. இன்ட்ரா மெடுலரி அப்படின்னா போன் மேரோ இருக்கும் இல்லையா? ஸோ மெடுலா ரீஜியன், அந்த ரீஜியனில் வயர் ஃபிக்ஸேஷன் பண்ணி நமக்கு ஃப்ராக்சர் சரி பண்ணுவாங்க. ஓகே, அடுத்ததாக ரேடியஸில் பார்த்தோம்னா ரேடியஸ் ஹெட்டு ஃப்ராக்சர் ஆகும். ரேடியல் ஹெட்டு ஃப்ராக்சர் இது மேக்ஸிமம் எல்போ டிஸ்லோகேட் ஆகும்போது இந்த ரேடியல் ஹெட் ஃப்ராக்சர் நடக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரேக்கல் ஆர்ட்ரி கண்டிப்பாக இன்ஜூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பிரேக்கல் ஆர்ட்ரி, பிரேக்கல் நர்வ் எல்லாம் இன்ஜூர் ஆகும். அடுத்ததாக கூலிஸ் ஃப்ராக்சர். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேடியஸோடைய ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் கிட்ட வரக்கூடிய ஃப்ராக்சர். அது ரேடியஸோட டிஸ்டல் பார்ட் வந்து டோட்டலாக பிரேக் ஆகிடும். இந்த மாதிரி பிரேக் ஆகிடும். அதனால் நமக்கு போஸ்டீரியர் சைடு பார்த்தோன்னா ஸ்வெல்லிங் இருக்கும். இப்போ ஹேண்ட் அண்ட் ரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபோக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சில்வர் ஃபோக் டிஃபார்மிட்டி அப்படின்னா இந்த ரீஜியன் வந்து அப்படியே வீங்கிக்கும். இந்த ரேடியஸ் உடையிறனால, இப்போ இங்கே தான் ரேடியஸ் இருக்குது. ஸோ ரேடியஸ் உடையிறனால இந்த பேக் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புடச்சிட்டு இப்படி வீங்கிக்கும். அதை தான் நம்ம சில்வர் ஃபோக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்மித் ஃப்ராக்சர். ஸ்மித்து. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டல் ரேடியஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் தி ஃப்ராக்சர் தான். இது அன்ஸ்டேபிளாக இருக்கும். உடஞ்ச உடனே இது மூவ் ஆகிடும். சிம்பிளாக இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, குலிஸ் ஃப்ராக்சர் அப்படின்னா உடஞ்ச உடனே நமக்கு போஸ்டீரியராக அந்த போன் மூவ் ஆகுது அப்படின்னா அது குலிஸ் ஃப்ராக்சர். அதுவே ஆன்டீரியராக மூவ் ஆகுது அப்படின்னா அது ஸ்மித் ஃப்ராக்சர். ஓகேவா? ஸோ அதே சேம் ரேடியஸ் தான். இப்படி போச்சுன்னா குலிஸ் ஃப்ராக்சர், இப்படி வந்துச்சுன்னா ஸ்மித் ஃப்ராக்சர். ஸோ ரேடியஸோடைய டிஸ்டல் பார்ட் வந்து முன்னாடி வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம ஸ்மித் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்படி சொல்கிறத விட இது இன்வேர்டு அவுட்வேர்டு அப்படி கூட சொல்லிக்கலாம். இது அவுட்வேர்டு, குலிஸ் ஃப்ராக்சர் அவுட்வேர்டு, ஸ்மித் ஃப்ராக்சர் இன்வேர்டாக மூவ் ஆகுது அந்த போனி பார்ட். ஓகே, அடுத்ததாக ரேடியஸ்லேயே சாஃப்ட் ஃப்ராக்சர் ஆகும். ஸோ அதை நம்ம கேலஸி ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். கேலஸி ஃப்ராக்சர். ஸோ இது பார்த்தோன்னா ரேடியஸோடைய சாஃப்ட் ஃப்ராக்சர் ஆகிறது. இப்போ அல்னாவோட சாஃப்ட் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா அது மொன்டஜியா ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். மொன்டஜியாஸ் ஃப்ராக்சர். இது ரெண்டுமே சாஃப்ட்டு தான். இது ரேடியஸோட சாஃப்ட்டு, இது அல்னாவோட சாஃப்ட்டு. ஸோ இந்த நேமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு டேரெக்டாக அல்னார் சாஃப்ட் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே கேஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்பர் லிம்பில் மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃப்ராக்சர் வரும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம இது ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக பேசுவோம். ஓகேவா? கிளாவிக்கெல்லாம் எப்படிலாம் ஃப்ராக்சர் வருது, அதுக்கு காரணம் என்ன, எந்த பொசிஷனில் விழுந்தால் எந்த மாதிரி ஃப்ராக்சர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.